இயேசு கிறிஸ்து சீஷர்களுடன் நடந்து கொண்டிருந்தார். அப்போது பிறப்பிலிருந்தே குருடனாக இருந்த ஒரு மனிதன் வழியோரம் உட்கார்ந்திருந்தான். சீஷர்கள் கேட்டார்கள், ரபி, இந்த மனிதன் குருடனாக பிறந்தது யாருடைய பாவம்? அவனுடையதா, அவன் பெற்றோருடையதா? இயேசு பதிலளித்தார், இவனுடைய பாவமோ அவன் பெற்றோருடைய பாவமோ அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படவே இது நடந்தது. அதிசயம் நடக்கும் தருணம் இயேசு தரையில் மண்ணெடுத்து துப்பிக் கலக்கி அந்த மனிதனின் கண்களில் பூசி சொன்னார், நீ சிலோவாம் குளத்தில் போய்க் கழுவு. அவன் போய்க் கழுவினான். திரும்பி வந்தபோது அவன் கண்கள் திறந்திருந்தன. மக்களின் ஆச்சரியம். மக்கள் கேட்டார்கள், இவன்தான் அந்த குருடனா? அவன் உறுதியாகச் சொன்னான், ஆமாம், நானேதான். அவன் சொன்ன சாட்சி, நான் குருடனாக இருந்தேன், இப்போது பார்க்கிறேன். இந்த கதையின் ஆழமான அர்த்தம், இயேசு உடல் கண்களை மட்டுமல்ல, ஆத்துமாவின் கண்களையும் திறக்கிறார். உலகம் பாவத்தில் குருடாக இருக்கலாம், இயேசுதான் உண்மையான வெளிச்சம்.